அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். லோக்சபா தொகுதிகள் எண்ணிக்கை 543 இருக்கும் நிலையில் இன்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு கமல் அளித்த பேட்டியில் இந்த எண்ணிக்கையை 453 என மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டார். இந்த வீடியோவை வைத்து கமலை நெட்டிசன்கள் கடுமையாக கிண்டல் செய்து வருகின்றனர். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் 6வது சாட்சி சகாயராஜிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு கோர்ட் அனுமதி அளித்தது. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ளது. நேரம் வரும்போது தேஜ கூட்டணியில் யார் இருப்பார்கள், எந்தெந்த கட்சி இருக்கும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடி மார்ச் 19 நேரில் ஆஜராக சென்னை சிபிஐ சிறப்பு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 58 கட்சிகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். பாஜக, நாதக, புதிய தமிழகம், தமாக, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்தன. இந்த கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் திமுக எந்த அரசியலும் செய்யவில்லை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கோவில் வளாகத்தில் பக்தி பாடல்கள் மட்டுமே பாடப்பட வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோவிலில் நடந்த இசை கச்சேரியில் பக்தி பாடல்களை தவிர சினிமா பாடல்கள் தான் அதிகம் பாடப்பட்டதாக கூறி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. சினிமா பாடல்களை பாட தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதனை விசாரித்த ஹைகோர்ட் கோவில் வளாகத்திற்குள் இசை கச்சேரி நடத்தும் போது பக்தி பாடல்கள் மட்டுமே பாடப்பட வேண்டும், சினிமா பாடல்கள் பாட அனுமதி கிடையாது என உத்தரவிட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் 75,000 இடங்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். பாஜக மீது எந்த குறையையும் காணாத கேரள முதல்வர் பினராயி விஜயன் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் காங்கிரஸ் மீது சுமத்தி வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. கேதார்நாத் செல்லும் பக்தர்களின் வசதிக்காக 4,000 கோடி ரூபாய் ரோப்கார் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதன் மூலம் சோன்மார்க் கேதார்நாத் பயண நேரம் வெறும் 36 நிமிடங்களாக குறையும். ஜார்க்கண்ட் மாநிலம் மேற்கு சிங்பூம் மாவட்டத்தில் உள்ள பாலிவாவில் வழக்கமான ரோந்து பணியின் போது குண்டுவெடிப்பு நடந்தது. காயமடைந்த 3 வீரர்கள் விரைவாக ராஞ்சிக்கு விமானம் மூலம் எடுத்து செல்லப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டனர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.